அடுத்த ஆர்டர் வந்துச்சா? ஹலோ பிரதர், ஆர்டர் எப்போ வரும்? மேம் 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன். சீக்கிரமா வாங்க. ஹலோ மேம், லொகேஷன் வந்துட்டேன் மேம். ஓகே மேம், வாங்க. கொடுங்கண்ணா. 1 செகண்ட். நான் காணோம் மேம். சாரி மேம், வர வழியில் ஆர்டர் எங்கேயோ மிஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே மேம். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பிரச்சனைன்ட்டு இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இது தீர்வு இல்லை மேம். எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்கு. அந்த வழியிலேருந்து எங்களால் வெளியே வரவே முடியல. இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா அம்மா யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்க தோணாது. சாரி மேம், வரேன். மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆயிடுச்சிங்க அப்படிங்களா அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா, இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல போய் பேசாதீங்க, நீங்க சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்ல அடுத்த நாள் போட்டுருக்கலாம். இந்த அன்டைம்ல போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு தாங்க ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு தான் நான் எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு தோணுது.